நம்முடைய மரியாதைக்குரிய கோட்ட தலைவர்களே, மரியாதைக்குரிய நிலைக்குழு தலைவர்களே, நம்முடைய பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பேற்றுள்ள உதவி ஆணையர்கள் தங்களுக்கு அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே திரு பாலமுருகன் உதவி ஆணையர் மண்டலம் 4 இவரை உதவி ஆணையராக வேலூர் மாநகராட்சியிலிருந்து வந்திருக்கிறார். அவரை அறிமுகப்படுத்த போகிறேன். பாலமுருகன் பாலமுருகன் சார் இவர் ஆணையராக மயிலாடுதுறை நகராட்சியில் பணியாற்றியவர். ஐந்து வருடங்களாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய மாநகராட்சியில் கால்நடைகளால் எந்தவித பிரச்சனையும் இல்லாதவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் 2026-2027 236 கால்நடை பிடிக்கப்பட்டு அதற்கு அபராத தொகை 5,30,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 4 வருட காலங்களில் 1,791 கால்நடைகள் பிடிக்கப்பட்டு அதில் 46,58,500 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் ஏலமிட்ட கால்நடைகள் 74. அதில் கிடைக்கப்பட்ட தொகை 5,99,500 5,99,500. அதில் மொத்த வருவாய் 52,58,000 ரூபாய். இது கால்நடைகளால் நம்மளுக்கு பெறப்பட்ட தொகைகள். அடுத்ததாக நம்முடைய நாய்களில் கருத்தடை பண்ணிய வகையில் கடந்த இந்த வருடம் மட்டும் 3,508 கால்நடைகள் நாய்கள் இப்போ கருத்தடை பண்ணியிருக்கிறோம். ஆக மொத்தம் நாம் 37,137 நாய்கள் கருத்தடை செய்யப்பட்டு அதன் மூலமாக நாய்கள் இன உற்பத்தியை தடுப்பதற்கான முயற்சிகளை திருச்சி மாநகராட்சி பெரிதாக முயற்சி செய்து இதுவரையில் அந்த மாதிரி பல்வேறு தொலைக்காட்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்காக நாய் தொலைகள் இருக்கின்றதை கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதை நாம் கட்டுப்படுத்தியிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இப்போ 4 சென்டர்கள் இது மாதிரி நோய்வாய்ப்பட்ட நாய்கள், அதேபோல ஃபெரோசியஸான நாய்கள், கடிக்கக்கூடிய ஒரு நாய்கள் எல்லாம் அதை பிடித்து வந்து அந்த இதில் இப்போ போட்டு அதை பராமரிக்கின்ற பணிகளை செய்வதற்காக அடுத்த மாதத்திலிருந்து செய்ய இருக்கின்றார்கள். இந்த கட்டட பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சி மாநகராட்சி தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக முன்மாதிரியான மாநகராட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுவது என்பதை இந்த அவையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இப்போது சாதாரண கூட்டம் ஆரம்பிக்கின்றது. சரியாக 1 மணிக்குள்ளையில் தங்களுடைய பிரச்சனைகளை பேசி முடித்துவிட்டு அடுத்தது பொருளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் எனது 58வது வார்டு பகுதியில் கடந்த 55 ஆண்டுகளாக ஜேடி ஆஃபீஸ் 55 ஆண்டுகளாக கோ அபிஷேக பிரமாணிக்குது மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு அப்பகுதியில் செயல்பட்டு மக்களுக்கு சேவைகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போய் மக்கள் சாத்தனூருக்கு மாற்றி வச்சா எப்படி நாங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்து எல்லா பயனையும் பெற்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம்